ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் அரையாண்டு பொதுத் தேர்வு தாவரவியல் 12ஆம் வகுப்புக்கான வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வினாத்தாள் பார்க்காம அரையாண்டு தேர்வு எழுத போகாதீங்க. உங்களுக்கு அப்புறம் மார்க் கம்மியாகிடுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே பார்த்துட்டு போங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா உடனே ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல், இதுதான் நம்ம சேனல். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வருங்க. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும். அது நம்ம சேனல் தான். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஸ்கூல் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸு, கொஷின் பேப்பரு, ஆன்சர் கீ எல்லாமே அங்கே சேர்ந்துடும். விடுமுறை சம்மந்தமான தகவல்கள் கூட அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் சேனலில். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ தாவரவியல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 70 மார்க்கு, மீதி நமக்கு தேரி 70 மார்க்கு, ப்ராக்டிக்கல் நமக்கு இருக்கும். இதில் 1 மார்க் 15 1 மார்க் இருக்கும். அப்போ 1 மார்க்கும் நம்ம ஈஸியாக பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு உடனே நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எழுதி முடிச்சிடணும். அப்போ அதுதான் நமக்கு பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க இல்லையா. ஸோ 1 மார்க் நிறைய பேர் நீங்கள் படிக்காமல் கூட இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் கூட படிக்காமல் இருக்காதீங்க. இந்த கொஷின்ஸ், இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸாவது படிச்சிருக்கீங்களா, அப்ரோச் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஒவ்வொன்றும் படிக்கிறோம் பாருங்கள். தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு காணப்படுவது எதில்? கம்பைலோட்ராபஸ் சூழ் இதில் காணப்படுது, எதில் காணப்படுதுன்னு எழுதணும். 3வது கொஸ்டின் பாருங்கள். கேமிட்டுகள் எப்பொழுதும் கலப்புயிரியாக இருப்பதில்லை அப்படின்ற அந்த கூற்று எதுக்கு பொருந்தது, அது எந்த விதி அப்படின்னு நீங்கள் எழுதணும். அப்புறம் இனிப்பு பட்டாணி தாவரத்தில் காணப்படக்கூடிய பிணைப்பு தொகுதிகளுடைய எண்ணிக்கையை பற்றி நீங்கள் எழுதணும். 2 4 7 10 நீங்கள் எழுதணும். ஸோ 5வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று காரணம். கூற்று பார்த்தீங்கன்னா மரபணு பொறியியலில் அக்ரோபாக்டீரியம் பிரபலமானது. ஏன்னா இந்த பாக்டீரியம் அனைத்து தானியங்கள் மற்றும் பயிறு வகை தாவரங்களினுடைய வேறு முடிச்சுகளையும் ஒருங்கிணைந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் கூற்று. அதுக்கான காரணமாக அவங்க என்ன முன்வைக்கிறாங்கன்னா, பாக்டீரியா குரோமோசோமினுடைய மரபணு தொகையகத்தில் இணைக்கப்பட்ட ஒரு மரபணு அந்த பாக்டீரியம் இணைந்திருக்கக்கூடிய தாவரத்திற்கு தானாக மாற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுடைய அறிவுக்கு எட்டி கூற்று காரணமும் சரியா, இல்லை கூற்று காரணம் இரண்டும் சரியாக இருந்து காரணம் பொருந்தலையா, இல்லை ஏதாவது ஒன்று தவறாக இருக்கான்னு நீங்கள் பார்த்து நோட் பண்ணி போட்டுக்கங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக்கில் தாங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஆன்சர்ஸும் உங்களுக்கு புக்கில் இருக்குது. எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லை. தென் 6வது கொஷின் பாருங்கள். குழந்தைகளில் நிலவக்கூடிய குருட்டுத்தன்மையை கட்டுப்படுத்துவது எது? அடுத்து பெருமளவு உயிரி நேர்மை இழப்பை தடுக்கிறது எது? அடுத்து 8வது கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட எந்த மண்ணினுடைய நீர் தாவரங்களுக்கு பயன்படுது? உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடுறோம், இதெல்லாம் நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றுள் எது சூழ்மண்டல சேவைகளில் ஒழுங்குபடுத்தக்கூடிய சேவை அல்ல அப்படின்னு நீங்கள் எழுதணும். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் எது கரெக்டானது நீங்கள் எழுதணும். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது இடவரை தாவரம் அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பயப்படாமல் படிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 12 13 14 15 ஷோ பண்ணுற பாருங்கள். காடுகள் அழிக்கப்படுதல் அப்படின்றது என்ன? அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா, காராமணி, கோதுமை, மிளகாய், பிராசிக்கா. இது இந்த பக்கம் எது கூட பொருந்ததுன்னு நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது புறவேர் பூஞ்சை அப்படின்றது நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் பயிர் தாவரங்களில் தூண்டப்பட்ட சடுதி மாற்ற தோற்றுவிக்க பொதுவாக பயன்படுத்தக்கூடிய காரணி எது? ஆல்ஃபா கதிரா, எக்ஸ் கதிரா, யூவி கதிரா, காமா கதிரா நீங்கள் எழுதணும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 2 மார்க் நீங்கள் எழுதுன மாதிரி இருக்கும். அதில் 24 கொஸ்டின் உங்களுக்கு கம்பல்சரி. ஸோ 6 2 மார்க் தான் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் சாய்ஸ் விட்டு படிச்சிக்காதீங்க. படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் படிங்க. ஏன்னா எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏதாவது ஒன்று கேட்காம போய்ட்டோன்னா நீங்கள் தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாமல் போய்டும். அதனால் ஒவ்வொரு கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. எக்ஸாமில் எழுதும் போது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ டைம் பொறுத்து அதை எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த 24 கொஸ்டின் கம்பல்சரி. நுண்ணுயிர் நீக்கம் பற்றி நீவீர் அறிவது என்ன, அதை நீங்கள் எழுதணும். அதை எழுதி முடிச்சது போக 5 2 மார்க் எழுதணும். கான்தரோஃபில்லி என்றால் என்ன? மரபணுக்குள்ளே நிகழக்கூடிய இடைச்செயல் என்றால் என்ன? டேட்டா பேழை என்றால் என்ன? ட்ரோஃபோஃபைட்டுகள் என்றால் என்ன? நன்னீர் சதுப்பு நில காடுகளில் காணப்படக்கூடிய தாவரங்கள் 2 கூறு. காடழிப்பிற்கான காரணங்கள் 2 கூறு. கலப்பின வீரியம் குறிப்பு வரைக. நறுமணப் பொருட்களினுடைய அரசன் மற்றும் நறுமணப் பொருட்களினுடைய அரசி என அழைக்கப்படக்கூடிய தாவரங்களுடைய தாவரவியல் பெயர்களை எழுதுக. இதை நீங்கள் எழுதிக்கோங்க. இன்னொரு டைம் கூட ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 3 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் 33 கொஸ்டின் கம்பல்சரி. வெப்பநிலை அடிப்படையில் ராங்கியர் எவ்வாறு உலக தாவர கூட்டங்களை வகைப்படுத்தியிருக்கார் அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஸோ அதை எழுதி முடிச்சது போக நீங்கள் 5 3 மார்க் எழுதணும். சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. நீங்கள் எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். கருவூன் திசுவினுடைய பணிகள் யாவை? முழுமை பெறா ஓங்குத்தன்மை மற்றும் இணை ஓங்குத்தன்மை வேறுபடுத்து. மெய்யில்லா மடியத்தினுடைய வகைகளை படம் முறைக. பீட்டி பருத்தினுடைய நன்மைகள் யாவை? 2ஆம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் 2 கூறு. அவற்றினுடைய தாவர மூலங்கள் மற்றும் பயன் ஆகியவற்றை கூறு. ஆழ்மிகு மண்டலத்தினுடைய உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும். அதுக்கான காரணம் ஏன்னு நீங்கள் எழுதணும். கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேகரித்தல் என்றால் என்னன்னு எழுதணும். ஒருவர் தினமும் ஒரு கோப்பை காஃபி அருந்துவது அவருடைய ஆரோக்கியத்திற்கு உதவும். அது சரின்னா அதுக்கான நன்மைகள் என்னன்றதை நீங்கள் வரிசைப்படுத்தணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதுக்கோங்க.
இது முடிஞ்சிச்சு அப்படின்னா 5 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் வந்து உங்களுக்கு எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் தான் கொஸ்டின் இருக்கும். 5 மார்க் இருக்கும். 10மே படிச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது வேணால் உங்களுக்கு டைமை பொறுத்து நீங்கள் அதை வந்து எழுதிக்கலாம். ஆனால் படிக்கும்போது மட்டும் எல்லா கொஸ்டினுமே நம்ம படிச்சுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா பயாலஜி, அதாவது நம்ம தாவரவியல் சப்ஜெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப நமக்கு கோர் சப்ஜெக்டாக இருக்கிறதால நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. கருவுராக்கனி பற்றி விரிவான தொகுப்பு தருக, அதனுடைய முக்கியத்துவம் பற்றி குறிப்பு சேர்க்க, அல்லது பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் வெளிக்கொணருக, குறுக்கேற்ற செயல்முறையை விளக்குக, அல்லது உயிரி தொழில்நுட்பவியலினுடைய பயன்பாட்டை குறிப்பிடுக, நீர் தாவரங்களினுடைய வகைகளை அதனுடைய எடுத்துக்காட்டுடன் விவரிக்கணும், அல்லது கீழ்க்கண்ட விவரங்களை கொண்டு ஒரு பிரமிட் வரைந்து சுருக்கமாக விளக்கணும். அந்த விவரம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பன்ம பாதுகாப்பில் கோவில் காடுகள் எவ்வாறு உதவி புரிகிறது, அல்லது பயிர் பெருக்கத்தினுடைய குறிக்கோள்கள் யாவை, அரிசியினுடைய பொருளாதார முக்கியத்துவத்தை தரலாம், அல்லது தாவரத்து சூழலுடைய பயன்பாடுகள் எழுதலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் ஷுட் பி இம்பார்ட்டன்ட். மஸ்ட்டாக இதை படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க. நல்லாவே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். பதட்டப்படாமல் எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.